அவங்கள போய் நான் ஜாதியை பத்தி விசாரிப்பேன். காரைக்குடின்னு சொன்னாங்க. அப்ப நான் செட்டி நாடான்னு கேட்ட ஞாபகம் இருக்கு. செட்டியாரன்னு நான் கேட்கல. உண்மையிலேயே ரொம்ப மனவலியோடு இதை பேசுறேன். ஒருவேளை அந்த சகோதரிகளை நான் அப்படி பேசியிருந்தேன், அப்பவே அவங்க என்ன கேட்டிருக்கலாம். அல்லது அன்று மாலை நடந்த அந்த பட்டிமன்றத்தின் போது என்ன பிடிச்சு கேட்டிருக்கலாம். எனக்கு கடவுள் அறிய அந்த மாதிரி நான் நடந்ததா எனக்கு தெரியல. ரொம்ப இந்த பயணங்களே ரொம்ப கஷ்டமானதுங்க. அவங்க தாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களை கொஞ்சமாவது காப்பாத்துறாங்க. அவங்கள போய் நான் ஜாதியெல்லாம் கேட்க முடியுமாங்க? கேட்பேனா? இதுக்கு கேட்கணும். அவங்க என்னோட பிள்ளைகள் மாதிரி வந்து நிற்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நான் எப்படி கேட்க முடியும்? தயவு செய்து. உண்மையில் அமெரிக்காவில் நடந்தது என்ன? அமெரிக்காவில் அட்லாண்டா மாநகரத்துல நாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பல தமிழ் சொந்தங்கள் வீடுகள்ல இருந்து சமையல் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்போ அவங்க ஊர் பேரையும் சொல்லுவாங்க. வர்றவங்க எல்லாரும், சார் நான் உங்க ஊர் சார் மதுரை, சார் நான் திருச்சி, நான் வாடிப்பட்டி, நான் தேனி, இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தங்க காரைக்குடின்னு சொன்னாங்க. அப்ப நான் செட்டி நாடான்னு கேட்ட ஞாபகம் இருக்கு. செட்டியாரன்னு நான் கேட்கல. இவ்வளவு சுவையா செட்டிநாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்ட ஞாபகம் இருக்கு. அவங்க யாரு, எவரு, என்ன ஜாதி, இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை. விளக்கம் அளித்த வீடியோ வெளியிட்ட பட்டிமன்ற ராஜா. ஒருவேளை அந்த சகோதரிகளை நான் அப்படி பேசியிருந்தேன், அப்பவே அவங்க என்ன கேட்டிருக்கலாம். அல்லது அன்று மாலை நடந்த அந்த பட்டிமன்றத்தின் போது என்ன பிடிச்சு கேட்டிருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள போய் நான் ஜாதியை பத்தி விசாரிப்பேன். ரொம்ப தவறான பதிவுங்க. உண்மையிலேயே ரொம்ப மனவலியோடு இதை பேசுறேன். சாலமன் பாப்பே அவருடைய பிரபலமான பட்டிமன்றங்கள்ல பேசி ஃபேமஸ் ஆனவர் தான் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரான ராஜா. இவர் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த போதா அங்க இருக்கக்கூடிய சில தமிழ் பெண்கள் இவருக்கு உணவு பரிமாறவும் செய்திருக்காங்க. அந்த சமயத்துல பரிமாறக்கூடிய பெண்கள் கிட்ட சாதி குறித்து கேட்டதா சர்ச்சை கிளப்பிய நிலையில தான் அதுக்கு விளக்கம் அளித்தபடி ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவுல நான் யாருக்கிட்டையும் சாதிய பத்தி கேட்கல, நான் தமிழ் சாதியை மட்டும்தான் பெருமையா நினைக்க கூடியவன்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பலருமே பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. நீங்களும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன், தோதிஷன் ஷர்ட்ஸ்.